ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரியே எங்களுக்கு வீடியோ செப்பரேட்டாக போடுங்க, என்ன ஃபுட்டு எடுக்கணும்னு தனியாக ஒரு வீடியோ போடுங்க, என்ன ஃபுட்டு எடுக்கக்கூடாதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு சர்ச் பண்ணும்போது அந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க, ஐவிஎஃப்க்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கு, வெயிட் லாஸ்க்கு, தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கெலாம் கேட்குறீங்க. வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் என்ன மாதிரி ஃபுட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, பர்டிகுலராக ஒரு ஃபுட்டை சொல்லி இதை சாப்பிட்டா இம்ப்ளான்டேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப பேலன்ஸ்ட் டயட்டாக எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம நான்வெஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்கன், மட்டன், இல்லை ஃபிஷ்ஷு, எக்கு, இந்த மாதிரி எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அன்குக்குடு, அதாவது பாதி வெந்த மாதிரி இருக்கிற எந்த நான்வெஜ்ஜும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். சேம் டைம் இதே நான்வெஜ்ஜை நீங்கள் அவுட் சைடில் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு 3 to 5 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான்வெஜ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது அந்த நான்வெஜ்ஜை நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டியூரிங் த ப்ரெக்னென்சி உங்களுக்கு நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு லூஸ் மோஷன், வாமிட்டிங், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான்வெஜ்ஜை தயவு செஞ்சு வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் ஃபுல்லாக குக் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த ஆஃப் பாயில் எடுத்துக்கிறது, சிக்கன், மட்டனை பாதியை வேக வச்சு சில இதெல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி எடுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக டியூரிங் த ப்ரெக்னென்சி ஷவர்மா சாப்பிட்றது. ஷவர்மா ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மைனீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைனீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பச்சையான முட்டையில் தான் செஞ்சு உங்களுக்கு அதில் போட்டு கொடுப்பாங்க. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கெச்சப், இந்த டொமேட்டோ கெச்சப்லாம் இருக்கு இல்லையா, டொமேட்டோ கெச்சப், அந்த சில்லி கெச்சப், இந்த மாதிரி இந்த கெச்சப்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் சிட்டிக்கு ஐவிஎஃப் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருங்களில் கிடைக்கும் இல்லையா, சிப்பின்னு சொல்லுவாங்க, அதை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவாடு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்லாம். கருவாடு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கருவாடு ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஏன்னா கருவாட்டில் நிறைய சால்ட்டெல்லாம் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி அப்புறம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. நிறைய சால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு எடுத்துக்கிறதும் நமக்கு நல்லதில்லை. ஏன்னா நமக்கு பிபி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிக்கிள் அதுவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிக்கிள்லையுமே நிறைய ஆயில் இருக்குது, அப்புறம் சால்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்பளமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்பளம் கண்டிப்பாக நம்ம ஆயிலில் தான் பொரித்து எடுப்போம். சேம் டைம் அதுலேயும் சால்ட் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க பிஃபோர் ப்ரெக்னென்சி. ஆனால் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அதை நாங்கள் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடாது. எல்லா தானியங்களையுமே நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. நீங்கள் வேக வச்சு தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம், அது இன்னுமே நல்லது. நீங்கள் முளை கட்டி அதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லா ஸ்ப்ரவுட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா தானியங்களும் வேக வச்சு சாப்பிடுங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட். அவுட் சைடில் நிறைய ஃபுட்டு இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு அழகாக தான் தெரியும், ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், பஜ்ஜி, உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த வின்டர் டைமில் பஜ்ஜி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பஜ்ஜி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். சேம் டைம் இந்த கட் ஃப்ரூட்ஸ்லாம் வைப்பாங்க, அதை பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வைக்க மாட்டாங்க.
ஸோ இந்த கட் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் எங்கன்னா போவோம். இப்போது தெருமுனை கடைகள்லேயே வந்து இப்போ ரோட் சைட் கடைகள்லேயே வந்து இட்லி, சட்னி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஹைஜீனாக இருக்கிற ஹோட்டலாக வந்து பார்த்து சாப்பிடுங்க. ஒரு ஃபுட்டை வந்து அவங்க கவர் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிடாதீங்க. சேம் டைம் லாங் டைம் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த ஃபுட்டையும் வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு வழி இல்லை, நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, மீல்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்பாயா, காயாக இருக்கிற பப்பாளி பழம், பைனாப்பிள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காஃபி குடிக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்து வந்து கொஞ்ச நாள் வந்து நீங்கள் இந்த காஃபியெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பால் எடுத்துக்கலாம், சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த டீ, காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஹெர்பல் மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்குது, இல்லைனா அன்னோன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, டாக்டருக்கே சொல்லாமல் நீங்களாக ஓனாக வந்து செல்ஃபாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு கோல்டு இருக்குது, ஒரு காஃப் இருக்குது, இல்லை ஏதாவது ஃபீவர் வருது அப்படின்னா, டயரியா இருக்குது, இல்லை மோஷன் போகலை அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க தர மெடிசனை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காய்கறிகள் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. காய்கறிகளில் நீங்கள் எந்த காய்கறிகளும் அவாய்ட் பண்ண வேணாம். எல்லாமே வந்து ஹெல்த்தி. கீரை சாப்பிடுங்க, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இந்த பாவக்காய், கோவக்காய் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீர் காய்கறிகள், முள்ளங்கி, நூக்கல், சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ரொம்ப 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 நல்லது. ஐவிஎஃப் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து ஒன்று எக்கை வந்து பாயில் பண்ணி சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி நல்லா போட்டு சாப்பிடுங்க. அது கூடவே வந்து நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஆம்லேட் பண்ணி சாப்பிட்லாம். பன்னீர் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக பன்னீர் வந்து எடுத்துக்கலாம். மஷ்ரூம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, மஷ்ரூம் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். கேரட், பீட்ரூட் இன்னும் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து காய்கறிகள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. பேபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஃப்ரூட்ஸில் வந்து கேட்குறீங்க. ஃப்ரூட்ஸில் நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். நிறைய பேர் சப்போட்டா சாப்பிட்லாமா, சீத்தாப்புளி சாப்பிட்லாமா இதெல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்லாமா, கிவி சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. எல்லா ஃப்ரூட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோல்டு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் எல்லா ஃப்ரூட்டும் எடுத்துக்கோங்க. மெயினாக நீங்கள் வந்து காயாக இருக்கிற பப்பாளி பழம், அப்புறம் வந்து பைனாப்பிள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேங்கோ சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக மேங்கோ வந்து எடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. லிமிட்டடாக எடுத்துக்கோங்க மேங்கோ கூட. இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. எல்லாமே சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்கள். செட் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி ஆகும். அதுக்காக முருங்கைக்கீரை மட்டும் தான் எடுத்துக்கணும்னு இல்லை. பாலக்கீரை, வெந்தயக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை இன்னும் நிறைய கீரைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்துக்கோங்க. அகத்திக்கீரை மட்டும் வேண்டவே வேண்டாம். ப்ரெக்னென்சி டைமில் அகத்திக்கீரை எடுக்கக்கூடாது. தயவு செஞ்சு அதை மட்டும் விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் எல்லாம் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், கீ இந்த மாதிரி இருக்கிற எண்ணெய்களில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக கம்மியாக யூஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டா வந்து ஹீட் ஆகும், அது பேபி அஃபெக்ட் பண்ணும், இம்ப்ளான்டேஷன் ஆகாது, அப்புறம் அது பேபி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக சப்பாத்தி எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தி கூட ஒரு முட்டை, நிறைய காய்கறிகள், எந்த காய்கறிகளில் நீங்கள் வந்து குழம்பு வச்சாலும் சரி, காயை அதிகமாக போட்டு குழம்ப கம்மியாக ஊற்றி அந்த காய்கறிகளை வச்சு சாப்பிடுங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்து என்ன தான் சப்பாத்தி ஹீட் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நிறைய நீர் காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அது கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் ஆகிடும். பேபியெல்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் அவுட் சைட் ஃபுட்டில் வந்து பானிபூரி, அப்புறம் பர்கர், பீஸா இந்த மாதிரி வந்து சாப்பிட்லாமா எப்போயாச்சும் ஒரு தடவை, அப்புறம் ஸ்வீட்டில் கேக் சாப்பிட்லாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை சாப்பிட்டே ஆகணும்னு தோணுதுன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.
பானிபூரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம் லூஸ் மோஷன் ஆகலாம். பர்கரில் கூட பார்த்தீங்கன்னா மைனீஸ், கெச்சப் இதெல்லாம் போடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீஸா எப்பயாச்சும் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சாப்பிடுங்க. அதுவும் வந்து லிமிட்டடாக 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிட்றதோடு நிறுத்திக்கோங்க. பிஸ்கெட்டு, பன்னு, ரஸ்க்கு இதெல்லாம் சாப்பிட்லாமா? ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. எல்லாமே வந்து நீங்கள் அப்பப்போ லிமிட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்பயாச்சும் ஒரு தடவை பன்னு, ப்ரெட்டு, ரஸ்க்கு இப்படி எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. டெய்லி பன்னு, டெய்லி ரஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது அவ்வளோவா நல்லதும் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது மேபி 5 மந்த்துக்கு அப்புறம் சுகர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்வீட் ஐட்டம்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.